ஹலோ, ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா? ராமேஸ்வரம் ட்ராவல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் 5 இயர்ஸாக 2021லேருந்து நான் கேட்டுட்ருக்கேன் ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. ஏன்னா ராமேஸ்வரம் சுற்றி சில கோயிலுக்கெலாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வந்தே பாரத் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபுட்டுலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ரெடிமேட் டீ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வடை அண்டு சாப்பாடு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 3:30 வந்து ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ தாம்பரம் போய் ட்ரெயின்லாம் ஏறிட்டு அண்ட் சன்செட் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:34 போல் இறங்கணும். அண்டு 7 o'clock போல் நம்மளுக்கு வந்து 7:30 போல் வந்து டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போனோடனே நம்மளுக்கு வந்து அவங்கவுங்க சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தினகரன் நியூஸ் பேப்பர் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் வெல்கமிங்காக பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலுமே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளைட்லலாம் போனீங்கன்னா அந்த சீட்டு பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் சீட்டில் வந்து பெட்ஷீட்டு பில்லோலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ட்ரெயின் ஃபுட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இங்கே செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்டு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்குமும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தால் கொடுத்துருந்தாங்க, கர்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஐஸ்கிரீம் ஃபைனலாக கொடுத்துருந்தாங்க. சிக்கன் வந்து நான் வெஜிடேரியனுக்கு வந்து அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு பதிலாக சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க. 2 பீஸ் இருக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடு கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தாங்க, லிமிட்டடாக. பட் அதுவுமே செம்மையாக இருந்தது, எம்மியாக இருந்தது. அந்த ட்ராவலுக்கு அந்த மீல்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஓவராகவும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஃபைனலாக 8:30 போல் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்து இறங்கிட்டோம். மதுரை வந்து இறங்கிட்டோம். மதுரையில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இயர்லியாக ஒரு 4:30 போல் பஸ்ஸு பிடிச்சி ராமேஸ்வரம் போகிறதா தான் பிளானு. ஸோ நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோவில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பாம் அந்த இருக்கும்ல சவுண்ட் ஆர்னு அது இருந்துச்சு ஆர்கானிக்காக. ஸோ அது வந்து நாங்கள் ப்ளே பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தோம், அதை யூஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் இயர்லி மார்னிங் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 4:30 போல் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். நியர்பை தான் எங்களோட ரூமை புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் வரப்போது இங்கே தான் தங்கியிருந்தோம். அண்ட் ராமேஸ்வரம் ரீச் ஆகிடுச்சு. 8:30 போல் ரீச் ஆனோம். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப் டு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees ஆட்டோ புக் பண்ணி வந்திருந்தோம். அண்ட் ராமேஸ்வரம் நிஜமாலே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. என்னோடய லைஃப் டைம்லேயே செகண்ட் டைம் நான் வரேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு, நம்புநாயகி அம்மன் டெம்பிள். அங்கேயும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அண்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த கோயிலில் கொடுத்த பிரசாதம், அதாவது அன்னதானம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா எதுவுமே சாப்பிடல. அண்ட் 12:30 போல் இந்த கோயில் அன்னதானம் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நிஜமாலே சொல்கிறேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. சாம்பார், வெண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பு, மோர், பூண்டு ரசம், நிஜமாலே சூப்பராக அந்த கோஸ் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. அண்டு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் கோயிலில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்தோம். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சி, ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மண்ணெலாம் பார்த்திங்கன்னா ஆற்று மண் கூட இல்லைங்க, ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு மண். அண்ட் நாங்கள் போனது உச்சி டைம் 12 to 1 அந்த மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப சூடாக இருந்தது. ஸ்லிப்பர் போட்டுட்டு நடந்துருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து வெறும் காலில் நடந்ததுனால ரொம்ப சுட்டுடுச்சு. அண்ட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த ஏரியாவே. நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். தனுஷ்கோடி தான் நம்ம இந்தியாவோட லாஸ்ட்டு பிளேஸ் அது. ஸோ தனுஷ்கோடியிலேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளோட ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ ஒரு நாள் போகணுன்ட்டு ஆசை, பார்ப்போம் எப்போ போகலான்னு சொல்லிட்டு. அண்ட் தனுஷ்கோடி செம்மையாக இருந்ததுங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா மணல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே எந்த கடலுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ராமேஸ்வரம் கடலில் வந்து பார்த்திங்கன்னா அலையே அடிக்காது. ஆனால் தனுஷ்கோடியில் நல்லா நம்ம ஊரில் இருக்க பீச் மாதிரி நல்லா வந்து அலைலாம் அடித்து செம்மையாக இருந்துச்சு, நல்லா வைப்பாக இருந்தது. இங்கேயுமே நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நல்லா மத்தியானம் டைமு ஒரு 1 o'clockலேருந்து
2:30 வரைக்கும் வெயிலில் தான் இருந்தோம். இங்கே போகிறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் அண்ட் கொடை அம்பர்லா எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. கேப் கூட எடுத்துகிட்டு போகலாம். அண்டு செம்மையாக இருந்தது அந்த அந்த இடம். இன்னும் ஈவினிங்கு இல்லை ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். போகிற வழியிலே நிறைய வந்து ஃபிஷ்ஷு ஃபுட்டு வந்து நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து மீன் தான் பிரதான உணவு. ஸோ அதனால் அது ரிலேட்டடான ஃபுட்டு வந்து நிறையவே வந்து ஃபுட் ஸ்டாலு ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பேஸ்டு ஃபுட்டு தான் இருந்துச்சு நிறையவே. ஸோ நீங்கள் ஏதாவது டெம்பிளுக்கு போகிறீங்க அப்படின்னா சாப்பிட முடியாது. டெம்பிளுக்கு போகல சும்மா தனுஷ்கோடி வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுட் எடுத்துக்கலாம். அங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுனால அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டதுனால நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட்டு நிறைய கோயில் போனோம். இந்த ஒரு நாளே 10 டெம்பிளுக்கு போயிருந்தோம் நாங்கள். அண்ட் எல்லா சாமியும் பார்த்தாச்சு. பெருமாள், பிள்ளையார், ஆஞ்சநேயர் அண்டு சிவன், முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் அம்மன் அண்ட் நிறைய சாமியை வந்து பார்த்துட்டோம். அதான் சொல்கிறேனே 10 டெம்பிள் பார்த்தோம். அண்ட் நீங்கள் மறக்காமல் தனுஷ்கோடிக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க, கேப் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா செம்ம வெயிலாக இருக்கும். அண்ட் பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் அந்தளவுக்கு வெயில் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் நாங்கள் போனது ஃபஸ்ட்டு வீக்கு. ஸோ வெயில் வந்து நல்லா சுட்டு எரிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த தூண் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம இந்தியாவோட லாஸ்ட்டு அந்த மேப்லேயே இருக்கிற பிளேஸு. அந்த இடத்தோட நம்மளோட இந்தியா வந்து முடிஞ்சிருது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்துடும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தனுஷ்கோடி போயிருக்கேன். பட் தனுஷ்கோடிக்கு போகிறது வந்து பிளானே இல்லை எங்களுக்கு. சடனாக அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து சொன்னார், தனுஷ்கோடி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, தனுஷ்கோடி பார்க்காம போனால் எப்படி, பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நாங்களுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஐ திங்க் ராமேஸ்வரம் டெம்பிள் டு தனுஷ்கோடி வந்து ஐ திங்க் 500 to 800 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஓவராலாக புக் பண்ணி போனதுனால எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் மினிமம் 500 to மேக்ஸிமம் 800 தான் பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இந்தியா வந்து முடிகிற இடம். ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடம் நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியாது. பட் முடிகிற இடம் இங்கே இருக்குது. நம்ம பார்க்காம போனால் எப்படி? ஸோ அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல யாருமே வந்து கொடை எடுத்துகிட்டு வரல. நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில், பஞ்சமுக ஆஞ்சநேயர் டெம்பிள், ராமர் டெம்பிள் சொன்னாங்க. இங்கே தான் வந்து மிதக்கும் கல் வந்து இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம தொட்டு பார்க்கலாம். அண்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறது அலோடு இல்லை. அண்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே எண்ணெய் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்ட்டு ரிச்சுவலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் டெம்பிளாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த மிதக்கும் கல்லையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பாலம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் வந்து நம்ம வந்து ராமர் பாதம் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து போக போகிறோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினம் ஈவினிங் ஒரு 5:30 ஆகிடுச்சு. தேவிப்பட்டினம் வந்து வெரி 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 ஆஸ்பிஷியஸ் ஆன ஒரு பிளேஸு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது எல்லாமே நவபாஷணத்தால் ஆன ஒரு நவகிரகம். இது வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது. மார்னிங் 6 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் வந்து ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்து 4 o'clockலேருந்து 3 o'clockலேருந்து அண்ட் 5:30 6 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மார்னிங் போனீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல தண்ணியே இருக்காது. நீங்கள் உள்ளே இறங்கி நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் ஈவினிங் டைமில் தே நாட் அலோவ்டு ஆக்சுவலாக. ஏன்னா தண்ணி வந்துடுது. சிலலாம் வந்து மூழ்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 6 o'clock to 1 o'clock போனீங்க அப்படின்னா தண்ணி இருக்காது. அப்போது நீங்கள் வந்து போய்க்கலாம். ஈவினிங் டைமில் தண்ணி ஏறிடுது. அதனால் அவ்வளோ அலௌடு கிடையாது. வெளிப்புறமாகவே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. மஸ்ட் கோ பிளேஸுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு வைப் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் போனதுனால வெயில் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லை. பட் மார்னிங் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போயிருந்தோம். நாங்கள் 4:30க்கே பஸ்ஸு பிடிச்சி கோயிலுக்கு 8:30க்கு போயிட்டு அங்கேயே வந்து அந்த 22 கிணறு தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு அண்ட் ஃபைனலாக சாமியை பார்த்துட்டு அண்ட் அங்கேருந்து தனுஷ்கோடி போயிட்டு அண்ட் ஈவினிங் இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து என்னை கேட்டிங்கன்னா காலையில் 6 o'clock to நீங்கள் வந்து தேவிப்பட்டினம் தாண்டி தான் ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருக்கும். ராமேஸ்வரத்துக்கும் தேவிப்பட்டினத்துக்கும் 1 kilometer டிஸ்டன்ஸு. ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு பேக்கேஜாக வந்து ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். 2000 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பர் டேக்கு. இது எல்லா கோயிலுமே சுற்றி காட்டுறதுக்கு. அண்ட் இது ஒரு ரொம்ப பழமையான ஒரு வந்து பெருமாள் கோயில். இது வந்து கடல் அடைத்த பெருமாள் சொல்லுவாங்க. இந்த
ராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வேண்டிகிட்டு இருக்க போகிறோம். இந்த பெருமாள் வந்து கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு நிறுத்தி வச்சுட்டாராம். மற்ற இடத்துலலாம் தண்ணி வந்துடுச்சா, இந்த இடத்துல மட்டும் தண்ணி வரல. அதுக்குனால தான் இவர் பேர் வந்து கடல் அடைத்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டயர்ட் ஆகிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எங்களோட ஆட்டோ வந்து இங்கே விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அண்ட் நாங்கள் வந்து தேவிப்பட்டினம் வந்தது பார்த்திங்கன்னா பஸ் ஏறி தான் வந்தோம். அண்ட் ராமேஸ்வரம் டு தேவிப்பட்டினம் வந்து பஸ் ஏறி வந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 rupees கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விட்டுருவாங்க. இது வந்து வரதராஜ பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 9:30 ஆகிடுச்சு. அண்ட் வீடு இல்லை, ரூமுக்கு அகெயின் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 நாளாக சரியாகவே சாப்பிடல. அண்ட் இங்கே வந்து தான் இட்லி அண்ட் என் பையனுக்கு வந்து நூடுல்ஸ் எதுவும் வாங்கியிருந்தான். அண்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு இந்த பொடி ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலாக இந்த பொடி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பூண்டு பொடி அண்ட் எள்ளு பொடி இதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் இங்கே வரப்போது பொடிக்காகவே நான் வந்து இட்லி சாப்பிடுவேன். இப்போ இது சேல்ஸுக்கு நான் வாங்கினதில்லை, ஆனால் இந்த வாட்டி வாங்கினது பத்தவே இல்லை. வந்து 2 நாளில் காலி ஆயிடுச்சு. இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் ஆகிறதுனால ஆக்சுவலி ரேட் வந்து 90 rupees அண்ட் 100 rupees நினைக்கிறேன். சின்னோண்டாக தான் இருக்கும். அண்ட் என்னென்ன மெனூஸ் இருக்குன்ட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிறது எதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணல. ஆஸ் யூஷுவல் தோசை, மசால் தோசை, இட்லி அந்த மாதிரி தான். அண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நாங்கள் வந்து நடந்தே வந்து போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் எங்கே மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகிறோம், மதுரை. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.